kita pasti akan raih kemenangan. Terbang di langit secepat kilat, memegang mereka dekat di hatiku. Bersama kita bersinar lebih terang dari matahari. Terbang di langit secepat kilat, memegang mereka dekat di hatiku. Bersama kita bersinar lebih terang dari matahari. Pada saat ini kau ingin terbang tinggi. ஹாய், நான் தான் ஜேசன். நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். உயிருள்ள பொம்மைக்கார பத்தி நான் என்னோட நண்பர்கள் மூலமா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க எல்லாருமே அத மெக்காடிமோன்னு கூப்பிடுவாங்க. அப்படின்னா உயிருள்ள ஒரு கார். அது வேற்று உலகத்துல இருந்து வந்திருக்கு. அப்புறம் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்கல்ல, இந்த மெக்காடிமோ காரோட பேரு ஹெவன். அது தன்னுடைய தம்பியை தேடிட்டு இருக்கு. நானும் அதே மாதிரி என்னுடைய அப்பாவை தேடிட்டு இருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி அவரு காணாம போயிட்டாரு. எங்க 2 பேருடைய நிலைமையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஹெவனை சந்திச்சது என்னுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி நிறைய பேரை நான் சந்திச்சேன். ராயன், டீம் காப்ளின், இவங்க கூட எனக்கு ஒரு பெரிய சண்டையே நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு முடிவு பண்ணேன். பூமிக்கு வந்த முதல் மெக்காடிமோவை எனக்கு சொந்தமாக்கிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவனோட தம்பி டொர்னாடோவை நான் கண்டுபிடிக்க போறேன். இந்த உலகத்தை காப்பாத்த ஜேசன் தெரிந்தெடுத்த விஷயம் அவனுக்கு தெரியாதா? ஹாப்பி பர்த்டே King of Beasts and the Prince of the Forest. நான் தான் இந்த காட்டின் ராஜன். என்னோட கர்ஜனைய பாத்தியா? சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற பாரு. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நம்ம சண்டை போட்டுக்க வேண்டாம். என்னோட இந்த காட்டுல எந்த மிருகங்களும் சண்டை போட்டுக்க கூடாது. எல்லாரும் நண்பர்கள். Tune Network Hamilton.blogspot.in. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா, கண்டுபிடிச்சிட்டோம். இவனுக்கு மிருகங்கள்னா பிடிக்குமா? நாள் பூரா இங்கதான் இருக்க போறான்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படிதான் தோணுது. எப்படி இருந்தாலும் நாம அவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டு நாம அந்த மெக்காடிமோவை எடுக்கலாம். ஆமா, கண்டுபிடிச்சிடலாம். பயமுடு. வா, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சரி வா. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் பிரிஸ்கோ வித்தியாசமான கார். அது எங்களுக்கும் தெரியும். அப்ப நான் போகவா? கண்டிப்பா. என்னோட ஓனர் நீங்க தான். நீங்க சொல்றதை நான் செய்வேன். ஆனா ஏதாவது எப்படிப்ப நடந்தா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. ஏய், ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நேரத்துல நான் கரெக்டா இருப்பேன் தெரியுமா? கிட்டத்தட்ட நான் ஒரு வீரன் மாதிரி. ஏய், நீ கொஞ்சம் விட்டா ரொம்ப தான் பேசுற. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஆமா, அதை எது ஃபாலோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இதை எப்படி நான் சொல்றது? எதிரிங்க வந்தவனா நீங்க எப்படி சண்டை போடுவீங்க? இப்ப யாரும் ஒழுங்கா எக்ஸசைஸ் கூட பண்றது இல்ல. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. என்னது சண்டையா? அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். அப்படிலாம் நடக்காதுன்னு நம்புறோம். இதோட தொல்லை வேற தாங்க முடியல. ஆனா நம்ம இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும். சரிப்பா, வேலையை ஆரம்பிக்கலாம். சண்டையில ஜெயிச்சா நமக்கு இன்னும் நிறைய மெக்கானிமஸ் கிடைக்கும்ல. சரியா சொன்ன. இந்த விஷயம் தெரிஞ்ச பேண்டேன் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, பாராட்டுவாங்கப்பா. பண்ணாதீங்க. நான் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, திறமை இல்லாம நீங்க எதுலையும் ஜெயிக்க முடியாது. அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க. 100% நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அப்படி இருந்தா என்ன நீங்க பயன்படுத்தி யாரு கூட வேணாலும் தைரியமா சண்டை போடலாம். இது ஒண்ணு. நம்ம சீக்கிரம் போயாகணும், இல்லன்னா அவனை மிஸ் பண்ணிடுவோம். அவனை ரகசியமா பின்தொடரலாம். நான் சொன்னதுக்கு அப்புறமா நீ அந்த தப்பு தான் பண்ண போறியா? வாய மூடு. நீ எப்படி வீட்லயே இருக்க? எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் ஜேசன், இன்னைக்கு நம்ம ஜூக்கு போறோம்ன்ற விஷயத்தை நீ மறந்துட்டியா? என்னது, டயரியாவா? இத பாரு, என்ன மன்னிச்சிருப்பா. இன்னைக்கு என்னால உன் கூட வர முடியாது. அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லை. நான் தான் அவங்கள பாத்துக்கணும். உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா?
ஆமா ஆமா, அதனால நான் கண்டிப்பா வீட்ல இருந்தே ஆகணும். இங்க வேற நிறைய வேலைகள் இருக்கு. அப்படின்னா சரி, போன பை, குட் பை. இல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியல. உங்க அம்மா நல்லா இருக்காங்க, ஆனா எதுக்காக நீ போய் சொல்லிருக்க? ஏன் அப்படி சொன்ன? பின்ன அவங்க சொல்ற இடத்துக்குலாம் அவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்க சொல்றியா? அதுவும் இல்லாம நான் பண்ண வேண்டிய வேலைகளே எக்கச்சக்கமா இருக்கு. அந்த வேலை எல்லாத்தையும் நான் தனியா தான் செய்யணும், புரியுதா? என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாம் உன்னோட நண்பர்கள். அவங்க கிட்ட போய் நீ இப்படி போய் சொல்றது எங்களுக்கு சரியா படல. இத பாரு, உன்னுடைய அறிவுரை ஒண்ணு எனக்கு தேவையில்லை, சரியா? நான் படிக்கணும், நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு. சரி, நீ தாராளமா படி. நாங்களும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கோம். சரியா? போயிட்டு வரேன். இப்ப நாம எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லு. நான் முதல்ல பேண்டோஸ பார்க்க போறேன். ஜேசனுக்கு இதே வேலையா போச்சு, நம்ப வச்சு ஏமாத்துறது. அவன் திருந்தவே மாட்டான். இனிமேல் நான் அவனை எங்கேயுமே கூட்ட போறது இல்ல. ஜூலியட், ஒரு நிமிஷம் நில்லு. அவ பாட்டுக்கு போயிட்டா. எதுக்கு இப்போ இவ்வளவு கோவமா இருக்கா? கிட்ட நெருங்கிட்டேன். அங்க பாத்தியா, அவனும் நம்மள மாதிரிதான் எதையோ தேடி வந்திருக்கான். ஆமா, கண்டிப்பா. கொஞ்ச நேரத்துக்கு சண்டையை மறந்துரு. என்னது? மெக்காடமோஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஒரு ஐடியா இருக்கு. யாருக்கிட்டயும் நம்ம சண்டை போட தேவையில்ல. ஓகே. நீயா? எந்த இடத்துலயும் எப்படி பண்ணாலும் நான் வருவேன், உனக்கு தெரியாது? என்ன அந்த டீம் கேப்டன் நம்பர் 2 பாத்தீனா? என்ன சண்டை போட வந்திருக்கியா? ஆமாமா, கண்டிப்பா. என்னால சண்டை போடாம இருக்கவே முடியாது. இன்னைக்கு வேண்டாம், ஒரு நிமிஷம். ஆமா, உன் கூடவே ஒருத்தன் வருவானே, அவன் எங்க? அவனா? இதோ இங்க தான் இருக்கேன். அப்படிதான் நல்லா பண்ணு டாபி. கிடைச்சிருச்சு. ஓகே, பை. ஏய் நில்லு, அங்கே நில்லு. முடிஞ்சா எங்களை புடி. ஆமா, வா வந்து படி. மரியாதையா அங்கே நில்லுங்க. நில்லுன்னு சொல்றேன்ல. அத திரும்ப என்கிட்ட கொடுத்துருங்க. இப்ப எந்த பக்கம் போறது? எங்கேயுமே காணுமே. ஏய், அந்த பக்கம் போய் தேடி பார்க்கலாம். ரோலன் இங்கதான் இருந்தானா? என்னோட ராஜ்யத்துல நான் சண்டை போட விரும்பல. இப்போ நான் என்ன பண்றது? நான் என் நண்பர்களை தொலைச்சிட்டேன். நான் இப்ப எந்த இடத்துல இருக்கேன்னு நான் தெரிஞ்சுக்கிறது. என்ன நடக்குது இங்க? ஓடி வரும்போது பக்கத்துல நகர்ந்து நிக்கணும்னு தெரியாதா? நீ தான் வந்து ஏன் மேல மோதுன? உனக்கு கண்ணு தெரியாது? ஹே, ஒரு நிமிஷம். இவன் யாருன்னு எனக்கு தெரியுமே. அந்த ஸ்வாம்ப்ல பார்த்தது இவன் தானே? ஜேசன், ராயன், உனக்கு தைரியம் இருந்தா வந்து என் கூட மோது பார்க்கலாம். ஜேசனுக்கும் இந்த பையனுக்கும் ஒருத்தர் தெரிஞ்சிருக்கு. இந்த கொடுமை ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால ஒழுங்கா மூச்சு கூட விட முடியல. திடீர்னு ஏதாவது தலைமையில வந்து விழுது. இவ விட மாட்டா போல இருக்கு. நம்ம அந்த பக்கம் போலாம். நில்லுன்னு சொல்றேன்ல, நில்லுங்க. என்கிட்ட இருந்து உங்களால தப்பிக்க முடியாது. நில்லுங்க. சீக்கிரம் போ. வாவ், இந்த இடம் சூப்பரா இருக்குல்ல. இங்க நிறைய விலங்குகள் இருக்கும் போல இருக்கு. இங்க எங்கேயாவது நம்ம ஒளிஞ்சுக்க முடியுமா? இதுல எந்த To கூண்டு காலியா network இருக்குன்னு பார்க்கலாம். hamilton.blogspot.in. அவன் வந்துட போறான். நான் இந்த லாக்க ஓபன் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கேஜ்க்குள்ள எதுவுமே இல்ல பாரு. அட, என்ன இது? அந்த ரெண்டு பேரும் எங்க போயிட்டாங்க? அவன் போயிட்டான். அதேதான். இப்ப இத பயன்படுத்தி மெக்கானிமஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். எல்லா மெக்காடமஸையும் கண்டுபிடிக்கலாம். பாத்தியா, இது ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. இது வித்தியாசமா சத்தம் கேக்குது.
மெக்கடமோ இங்கதான் இருக்கு, பக்கத்துல எங்கேயோ இருக்கு. கண்டிப்பா இந்த இடத்துல தான் இருக்கு. இங்கதான் இருக்கா? அதுதான் இது என்னது? என்ன நீ இதுக்கெல்லாம் போய் பயப்படுவாங்களா? மாட்டிக்கிட்டீங்களா? என்ன போக விட. சரி, இந்த இதை வச்சுக்க. கூண்டுக்குள்ள இருக்க வேண்டிய சிங்கம் எப்படி வெளியே வந்துச்சு? மரியாதைங்கிறத போயிடு. உனக்கு அறிவே இல்லையா? இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இது என்ன விடவே மாட்டேங்குது. சிங்கம் கூண்ட விட்டு வெளில வந்துருச்சு, சீக்கிரமா. நல்ல வேலை நான் தப்பிச்சேன். ஜனங்களே, எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப இந்த இடம் பாதுகாப்பா இருக்கு. பரவாயில்ல. எனக்கு தெரியாமலேயே என் பின்னாடி வந்துட்டு இருந்த அந்த டீம் காப்ளின் இப்போ காணாம போயிடுச்சு. அவங்க எதுக்கு வந்தாங்க? சரி, இப்போ நான் மெக்கானிமாவை முதல்ல கண்டுபிடிக்கணும். என்னது இந்த போனி எங்க இருக்கு? மறுபடியும் இதுல இருந்து சத்தம் வருது. ஏரியாவை காலி பண்ணு. மறுபடியும் சத்தம் போறியா நீ? இது உனக்கு என்ன பண்றது? வாய மூடு. இப்ப கூட இங்க எங்கேயாவது இருக்காளா என்ன? அவ வெளியே வந்தா நல்லா இருக்கும். ட்ரை பண்ணு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க, பதட்டப்படாதீங்க. இந்த பக்கம் வாங்க. அவ என்னோட கால் அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா. என்ன பண்றது? அப்படின்னா அந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டாளா? பக்கத்துல தான் இருக்கு. இவன் எங்க வந்தா? இவன் எங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளும் மெக்கானிமாவை தேடி வந்துட்டு இருக்காளா என்ன? ஆமா, அத நான் எங்க தொலைச்சேன்? இதுக்கு வாய்ப்பே இல்ல. இவனே வந்துட்டான். நான் இருக்கும்போது இங்க இருக்கிற யாருக்கும் இடைஞ்சல் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் தான் ராஜா. என்னை பாரு. உனக்கு ஒன்னும் ஆகலையே. நீ நல்லா தானே இருக்க? அந்த சிங்கம் வந்து சிங்கம்லாம் ஒண்ணும் வரல, அது போயிடுச்சு. நீ தான் என்ன காப்பாத்துனியா? அது இப்ப முக்கியம் இல்ல. நீ என்ன அங்க இங்கன்னு சுத்திட்டு இருக்க? நான் என் போனை எங்கேயோ தொலைச்சிட்டேன். அப்படியா? போன தானே தேடின? ஆமா, அதேதான். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தேன். அங்கதான் தொலைச்சிருப்பேன். ஆனா அந்த இடத்துல தான் சிங்கம். என்னால நம்ப முடியல. நான் உனக்காக அதை கண்டுபிடிக்கிறேன். இங்கே இல்ல, எங்க போகாத. ரொம்ப நேரத்துக்கு இங்க இருக்க நான் விரும்பல. ஒருவேளை அந்த சிங்கம் மறுபடியும் வந்துருச்சுன்னா நான் வெளியே போய் வெயிட் பண்றேன். இதுதானே? நாம இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருந்தா மெக்காடமாவை கண்டுபிடிச்சிருக்கலாம். திடீர்னு அந்த சிங்கம் நம்ம காரியத்தை கெடுத்துருச்சு. இப்ப நமக்கு தெரிஞ்ச வேற வழியே இல்ல. அவன் கூட சண்டை போட்டே ஆகணும். ஆமா, ஃபைட் பண்ணலாம். வா வா வா, வந்து புடி பார்க்கலாம். யாரு கிட்ட? வா 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 வா, நான் இங்கதான் இருக்கேன். ஒன்னே வா. அவ்வளவு சீக்கிரம் முடிக்க முடியாது. நான் தான் காட்டு ராஜா. சிங்கம் அள்ளிப்போ. மரியாதையை கொண்டு போயிடு. இதான் நல்லா சிங்கம். ரொம்ப நல்ல வேலை செஞ்ச ஃபயா. என் பேரு ரயன், ரெட் ஹாக் சேர்ந்தவன். உன்னை நான் டேம் பண்ண போறேன்.
நீ இப்போ ரெட் ஹாக்க சேர்ந்தவன் பயான். நான் ரொம்ப நாள் அந்த ஜூல தான் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். நான் இப்ப இங்க இருந்து தப்பிச்சிட்டேன். நமக்கு முன்னாடி அவன் வந்து காரியத்தை சாதிச்சுட்டான். விடக்கூடாது. அட வந்துட்டீங்களா? ராயன் பயனை நீ ஒரு தடவை தேய்ம் பண்ணிருந்தாலும் சரி, நாங்க அதை அடைஞ்சு தேடுவோம். உன் கூட நாங்க சண்டை போடுறோம். ஆமா, நாங்க தயாரா இருக்கோம். நிஜமாவா நீ என்ன யூஸ் பண்ண போறியா? கண்டிப்பா செய்யறோம். நாம இந்த சண்டையில ஜெயிச்சே ஆகணும். நம்ம கிட்ட பயன் வந்தாச்சுன்னா வேண்டேன் ரொம்ப சந்தோஷப்படுவான். சரி வா நம்ம சண்டை போட. ஆமா, சண்டை போடலாம் வா. பிரின்ஸ்க்கு அவங்க திரும்ப கொடுக்க தான் வந்திருக்கீங்க போல. Network Hamilton.blogspot.in. போட்டி போட வேண்டிய நேரம் வந்துருச்சு பயான். இதெல்லாம் சர்வசாதாரணம். அதை என்கிட்ட விடு, மோதி பார்த்தரலாம். சரி பாத்துருவோம். யாருன்னு உனக்கு தெரியாது. Set up. Megan. Set up, Megan. களத்துல இறங்கிட்டு பயான். மெக்காடி போ. அவன் அழிச்சிடு. கிளம்பு. Prince Gone. Meccano move. Move. நான் தான் காட்டுக்கு ராஜா. மத்தவங்களை பார்த்து நான் பயந்துருக்கேன். நான் தான் Prince of the Forest. எனக்கு எல்லாரையும் மிரட்டி தான் பழக்கம். மாட்டேன். அதையும் பாத்துடலாம் Prince Gone. இப்ப என்ன பண்றேன்னு பாரு. நெருப்போடு எதாக்குத. என்னது? அங்கிருந்து தள்ளி போ பயான். நீ எனக்கு தான் சொந்த பயன். நாம தான் கண்டிப்பா ஜெயிக்க போறோம். அப்படியா? சிங்க மாதிரி கர்ஜனை பண்ணு பயான். தாக்கு. என்னது இது நடக்குது? சீக்கிரம் ஏதாவது பண்ணு. நாம இதுல ஜெயிச்சே ஆகணும். நம்ம இதுல தோத்துற கூடாது. உனக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுக்கிறேன். அவனை அழிச்சிடு. ஏய் என்ன நடக்குது இங்க? அடடா, பிரின்ஸ் காங்கோட உடம்பு செயல் இழந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இது என்னோட டர்ன். இப்ப பேரிகாப்ப பயன்படுத்து. ஓய் தாக்கு. பார்த்து ஜாக்கிரதை பிரின்ஸ் காங். இந்த தடவை நாம தோத்துருவோம் போல இருக்கே. நம்ம இதுல தோத்தோம்னா நமக்கு பெரிய பிரச்சனை வந்துரும். எப்படியாவது அவனை எடுக்க ட்ரை பண்ணா. Final ability. அவனை அடிச்சு தம்சம் பண்ணு. என்னது? அடடா, இதுல உண்மையானது எது? Prince Gone, தாக்குதல் ஆரம்பி. விடாம போராடு. அவங்கள துவம்சம் பண்ணு. அப்படிதான் உன்னால முடியும் Prince Gone. ஆமா, அவன் கதையை முடிச்சிடு. பயான், எது உண்மையானதுன்னு கண்டுபிடி.
அதுதான் உண்மையானது. அவ்வளவுதான். கடைசி தாக்குதல். ஆஸ்ட்ராய்டை யூஸ் பண்ண. நியோக் ஸ்ட்ரைக். அடடா, நம்ம தோத்துட்டோம். நாம தோத்துட்டோம். இப்பயாவது உங்க 2 பேருக்கும் என் கூட போட்டி போடக்கூடாதுன்னு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். பிரின்ஸ் காங் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. டாபி, இந்த விஷயம் தெரிஞ்சா வேண்டாம் நம்மள உண்டலன்னு பண்ணிடுவான். இப்ப நம்ம என்ன பண்றது? அததான் நானும் இப்ப யோசிக்கிறேன். பிரின்ஸ் கானை எப்படியாவது மீட்க முடியுமா? நமக்குள்ள ஏதாவது டீல் வச்சுக்கலாமே. வாய்ப்பே இல்ல. நீங்க இப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏ பசங்களா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? வா, நம்ம போயிடலாம். எங்களுக்கு ஒண்ணும் இல்ல. அந்த சிங்கத்தை உள்ள அடைச்சிட்டோம். எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. அந்த சிங்கம் மறுபடியும் தன்னோட கூண்டுக்குள்ள போயிடுச்சு. எல்லாரும் நிம்மதியா இருங்க, ஜாலியா விளையாடுங்க. அந்த சிங்கம் கூண்டுக்குள்ளதான் இங்க இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம் ஜூலியட். உன்னை காணாம நாங்க எல்லாரும் தவிச்சு போயிட்டோம். இப்ப ரொம்ப பசிக்குது. சாரி, நான் வேணும்னே அப்படி செய்யல. இதோ உன்னோட போன். இதுதானே நீ தொலைச்ச? ஆமா, நீ எப்படி கண்டுபிடிச்ச? அது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப நன்றி. சரி, அப்புறம் பாப்போம். நம்ம மறுபடியும் போயிட்டானே. ஆமா, இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. எப்ப வரான் எப்ப போறான்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. என் போனை கண்டுபிடிச்சிருக்கான், என் உயிரை காப்பாத்திருக்கான். என்னது? அப்படியா? எல்லாமே ஒரே புரியாத புதிரா இருக்கு. தயவு செஞ்சு நான் சொன்னா கேளுங்க. என்ன உள்ள போக விடுங்க. ஜேசன், ஜூலியட், கெவின், பிராண்டன், நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? இங்க நடந்தது ஒரு நியூஸ் சேனல்ல சொன்னாங்களா? அத கேட்ட உடனே இங்க ஓடி வந்துட்டேன். உங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் பயந்துட்டேன் தெரியுமா? என்னது? அப்ப சிங்கம் என்ன சாப்பிட்டுச்சுன்னே நீ முடிவு பண்ணிட்டியா? இல்ல, அது வந்து நீங்க எல்லாரும் இப்ப சேஃபா இருக்கீங்கல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். Network Hamilton.blogspot.in. டாபி, எனக்கு புரியுது டீனா. இப்ப நம்ம என்ன பண்றது? வேண்டை நீ இப்ப ரொம்ப கோவமா இருப்பான். எனக்கு அந்த பேரை கேட்டாலே பயமா இருக்கு. Hi friends. Aku menemukanmu. Sekarang aku tidak akan biarkanmu lari lagi. Aku dan Stronghorn dulu bersaing. Kami memperebutkan Mirinai. Moton dan Strongton sama-sama kuat. Itu sebabnya aku tidak bisa memilih di antara mereka. Iya, demi cintaku untuk Marian, aku menghancurkan batu. Aku suka mekanisme yang kuat. Baiklah, mari kita bertarung dan memutuskan ini. Di episode Turning Mechard berikutnya, bertarung untuk Mirinai. Mechanimo, maju!